கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எரேமியா 31:16 படி, நீ அழகுடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்ணிமைகளை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு தக்க பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியிலும் தொடர்ந்து உடைய கிரியைகளுக்கு எப்படியெல்லாம் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட நாம் விசுவாசிக்கிற போது அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கும் போது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்குரிய கிரியையாயிருக்கிறது என்றார். அந்த சீஷர்கள் கேட்கிறார்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார் என்று சொல்லும் போது, அதை எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்ட போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரை அனுப்பினவரை இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வதாக உங்கள் கிரியை எப்படி இருக்கணும்? நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரணம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரே பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கடுகு விசுவாசம் இருந்தாலும் மலை பெயர்த்தக்க விதத்திலே அந்த விசுவாசம் கிரியை செய்யும் என்று ஏன் கடுகு சொல்கிறார்? எத்தனையோ தானியங்களை நாம் சமையல் அறையில வைத்திருக்கிறோம், சோம்பு, சீரகம் என்று சொல்லி. ஆனால் கடுகு சொல்ல காரணம் என்ன? அந்த கடுகில ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது, அது முழுமையாய் பூரணமாய் இருக்கிறபடியினால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையிலே கிரியையிலே நீ காண்பிக்கும் போது கர்த்தர் இதற்கேற்ற பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 28 வாசிக்கும் போது, கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை அறியாதவள், அவள் பிள்ளை பிசாசு பிடித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கு போனாலும் விடுதலை இல்லை. எல்லோரும் சொல்லுகிறார்கள், இயேசுவிடத்திலே கடந்து போனால் நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. பிள்ளையை அறையிலே பூட்டி விட்டு இயேசுவின் பின்னால் வருகிறாள். இயேசு அவளை பொருட்படுத்தவே இல்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் உம்மை ஓயாமல் பின்பற்றி வருகிறாளே, இவளுக்கு ஏதாகிலும் செய்யக்கூடாதா? அப்பொழுது அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே என்று கானானிய ஸ்திரீக்கு அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து அந்த கானானிய ஸ்திரீ நம்மளா இருந்தா அப்படியே அபவுட் டர்ன் திரும்பி போயிருப்போம். ஆனா கானானிய ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவை பின்பற்றி வருகிறார். திரும்ப சீஷர்கள் ஒன்னு எஸ்ஸாவது நோவாவது சொல்லுங்களேன்னு சொல்லும் போது, மேஜை மீது இருக்கிற அப்பங்கள் பிள்ளைகளுக்குரியது, கீழே விழுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிகளுக்குரியது என்று சொன்னார். அவளை ஒரு நாய்க்குட்டி என்று சொன்ன போது கூட அவள் அதை பொருட்படுத்தவில்லை. அவள் திரும்பி பார்த்து சொன்னார், அப்சல்யூட்லி கரெக்ட் லார்ட், நான் ஒரு நாய்க்குட்டி தான், நான் மேஜை மேல் இருக்கிற அப்பத்திற்கு வரவில்லை, கீழே விழுகிற துணிக்கைக்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னால் என்றால், அந்த துணிக்கை அவள் எப்படி பார்த்தால், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் போது அந்த பார்வை என் மேல் படும்போது என் பிள்ளை சுகமாகும். எங்கேயாவது கையை நீட்டும் போது அந்த சுண்டு விரல் என் மேல் படும்போது என் பிள்ளை சுகமாகும். எங்கேயாவது உங்கள் நிழல் என் மீது படும்போது, உங்கள் பார்வை படும்போது, உங்கள் கரம் படும்போது என் பிள்ளை சுகமாகும். அந்த துணிக்கைக்காக தான் நான் உங்கள் பின்னால் வருகிறேன் சொல்லும் போது ஆண்டவர்களை பார்த்து, இஸ்ரவேலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார்.
அந்த விசுவாசத்தின் கிரியையிலே அவளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைத்து அந்த பிள்ளை விடுதலை ஆக்கப்பட்டாள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46-52 வாசிக்கும் போது கூட பர்த்திமேயு குருடன், பிறவி குருடன், கண்கள் குடிவிழுந்த நிலைமையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வழியிலே இயேசு கடந்து போவதை பார்த்து சீஷர்களை நோக்கி, என்னை இயேசுவிடத்திலே கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவனை அகற்றினார்கள் என்று சொல்லி. பிறவி குருடன், உன் குடும்பம் உன் மூலமாய் பிழைத்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு பார்வை வேண்டுமா என்று அதட்டி இருப்பார்கள். இயேசு கொஞ்ச தூரம் பயணம் செய்து விட்டார். ஆனால் இந்த குருடர் என்ன செய்தான் தெரியுமா? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்க மாட்டீரோ என்று சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அதே இடத்துல நின்றார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சத்தத்தை கேட்டு நிற்கவில்லை, சத்தத்தில் இருந்த விசுவாசத்தை பார்த்தார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்க மாட்டீரோ என்ற அந்த சத்தத்தில் இருந்த விசுவாசத்தை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த சீஷர்கள் அதட்டினார்களோ அதே சீஷர்களை திரும்பி போய் அவனை அழைத்து வா என்று சொல்லும் போது, அவர்கள் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே தன் வஸ்திரங்களை கலற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே பார்வையற்றவர்களுக்கு கருப்பு வஸ்திரம் உடுத்தி வைக்கப்படும். இனி ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார், நான் பார்வையடைய போகிறேன், இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வஸ்திரத்தை கலற்றி அவன் கடந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பார்த்து டைரக்டா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் எவ்வளவு ஞானமாய் ஒரு பதில் சொன்னான் தெரியுமா? அவன் மற்றவிடத்திலே பிச்சை கேட்பது போல் ஆண்டவரிடத்திலே பிச்சை கேட்கவில்லை. எனக்கு ஒரு கடை வைத்துக் கொடுங்கள், நான் பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கள், நான் இப்படி வந்து வீதியிலே பிச்சை எடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி மனுஷரிடத்திலே கேட்கவில்லை. மனுஷர் கொடுக்காததை தேவனிடத்திலே கேட்டார். மனுஷர் பார்வை கொடுக்க முடியாது, பணம் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் பார்வை கொடுக்க முடியும் என்று சொல்லி எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவன் பார்வை அடையும்படி உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி அவனை தொட்டார். அவன் பார்வை அடைந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவன் விசுவாசத்தோடு தேவனை அண்டிட போது அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை காணும்படி கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே மார்க் சுவிசேஷத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயா இருந்தால் எல்லாவற்றையும் விற்று சற்றாகிலும் சுகமாகாத ஒரு சூழ்நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இயேசு அந்த வழியை செல்லும் போது அவள் ஓடி போய் தன் நிலைமையை சொல்ல முடியாத ஒரு காரியத்தினால் ஆண்டவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஆண்டவருக்குள் இருந்த வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்த போது அவள் சுகமடைந்ததை பார்க்கிறோம். என்னை தொட்டு யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை ஜனங்கள் உங்கள் பின்னால் வரும்போது உங்களை தொட்டது யார் என்று எப்படி சொல்ல முடியும்? இல்லை, எனக்குள் வஸ்திரம் வல்லமை அவளுக்குள் புறப்பட்டு அவள் சுகமானாள் என்று சொல்லும் போது இவளால் மறைக்க முடியவில்லை. சாஷ்டாங்கமாய் ஆண்டவருக்கு முன்பாக வந்து பணிந்து, உம்மை தொட்டது நான் தான் என்று சொன்னாள். எத்தனை தொட்டார்கள், அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் வஸ்திரத்திலும் வல்லமை இருக்கிறது என்று கிரியையிலே காண்பித்த, விசுவாசத்தோடு கிரியையிலே காண்பித்த அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த கால வேளையிலே கூட அவ்விசுவாசம் உன்னை கவ்வி கொண்டிருக்கிறதா? எந்த காரியத்திலும் நெகட்டிவ் கன்ஃபெஷன் செய்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை அனுப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. நீ அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் மரமாகவும் கனியாகவும் உனக்குள்ளே அபியாசப்படும் போது உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். கானானிய ஸ்திரீக்கு கொடுத்த தேவன், பர்த்திமேயுக்கு கொடுத்த தேவன், பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு வல்லமை அனுப்பி சுகமாக்கின தேவன் இந்த காலை வேளையிலே உன்னையும் கடாட்சி தருள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் விசுவாசம் அடுத்தத்தக்க பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று நாங்கள் வாசித்தோமே. ஆண்டவரே, இந்த வழியிலே கூட அந்த விசுவாசம் இந்த வரமும் கனியும் ஒவ்வொருவருக்குள்ளே அனல் மூட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்திலே கிரியையிலே காண்பித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. பர்த்திமேயு கிரியையிலே காண்பித்ததை பார்க்கிறோமே. ஆண்டவரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீ கிரியையிலே காண்பித்ததை பார்க்கிறோமே. விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததப்பா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே அப்பா, உண்மையில் பிரியமா இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவரை கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும்
காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான். இன்றைக்கு அப்பா பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதை உம்மிடத்துல விசுவாசிக்க, அதை பெற்றுக்கொள்ள என்று விசுவாசிக்கிற அந்த வரத்தையும் அந்த கனியும் அனல் மூட்டி எழுப்புகிறேன் அப்பா. தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. Have a blessed day. Amen.